சீடரான ஆர்யன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கிறார். தெருவான் சரணம். ஆர்யன் அவர்களுக்கு. தெருவன் சரணம். சகோதரி சம்பா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தெருவன் சரணம். அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரில் வாசவின் பாத நமஸ்காரம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாங்கள் 2:45 மணிக்கு தொடங்க இருக்கும் இந்த சூம் கலந்துரையாடல், தர்மம் பற்றின கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தெருவன் சரணம். நாங்கள் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சூம் நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டு உரையாற்றினோம். அதே போல இன்றைய தினமும் இந்த சூம் நிகழ்ச்சியினூடாக தர்மம் பற்றி கலந்துரையாட உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் இதுவரை காலமும் தர்மம் பற்றின புத்தோத்பாது தமிழ் ஃபேஸ்புக், யூடியூப் மூலயமா நீங்க தர்மத்தை பற்றி கேட்டிருக்கீங்க, கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கேள்விகள் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கலந்துரையாடத்தான் இந்த சூம் நிகழ்ச்சியானது நேரடி ஒளிபரப்பாகிறது. அப்போ நீங்கள் இந்த உலகில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தர்மம் பற்றின இதுவரை கேட்ட நீங்க தர்மம் பற்றின உங்களுக்கு எழும்பிய கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தர்மத்தை பற்றின உங்களுடைய நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படும் போது உங்களுக்கு ஏற்படும் அனுபவங்களை பற்றி கதைக்கலாம். உங்களுக்கு நீங்கள் தர்மத்தோடு இணைந்து செயல்படும் போது உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி உங்களுக்கு கதைக்கலாம். பொதுவாக மெயினா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம்தான் உணர்வு பக்கம், நாலேஜ் பக்கம் போகாம உணர்வு பக்கம் நாங்கள் வரணும். அப்போ எங்களுடைய குருநாதர் அவர்கள் இந்த உணர்வு, தர்மத்தை பற்றின உணர்வைத்தான் எங்களுக்கு கொடுத்தார்கள். தர்மம் என்பதை கேட்டு நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு விமர்சனம் மூலியமா அதை நாங்கள் விமர்சித்து பார்க்கும் போது அப்ப அது எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த உணர்வின் வழியாகத்தான் எங்களுடைய பயணம் மேற்கொள்ளணுமே தவிர நாலேஜில் அல்ல, எங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள அல்ல. நாங்கள் இந்த சத்தியத்தை பின்பற்றோம், சத்தியத்தை நாங்கள் கேட்டு இந்த வழிக்கு வாரம் எங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள அல்ல, மாறாக இந்த உணர்வின் வழியாக பயணத்தை சென்று சத்தியத்தை உணர்ந்து எங்களுடைய துன்பத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறவே இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கிறோம். அதனூடாக உங்களுக்கு எழும்பும் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். தெருவன் சரணம் சகோதரி அவர்கள். தெருவன் சரணம் ஆர்யன் அவர்களே. தெருவன் சரணம் அம்மா. கடந்த வாரமும் இந்த கலந்துரையாடலின் ஊடாக நாம் கலந்துரையாடியுள்ளோம் ஆர்யன் அவர்களே. ஆமாம். இன்றைய தினம் எனக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயம்
ஆரியன் அவர்களே, இன்றைய கலந்துரையாடலின் மூலமாக தெரிந்து கொள்ள வந்துள்ளேன். அதாவது ஆமாம். எமது சொல்லுங்க. பிரதேசத்தில் ஒருவர் ஒரு பேருந்துக்கு உரிமையான ஒருவர் இறந்து விட்டார். ஆ, அதை எல்லாருமே ஒரு பெரிய இழப்பாகவும் கவலைக்கிடமாகவும் நினைத்து எடுத்துக்கொண்டால் எமது வீட்டிலேயே அதை பற்றி காலையிலிருந்து பேசிக்கொண்டு பாவம் பாவம் சிறு வயதிலேயே இறந்து விட்டாரே, திருமணம் ஆகவில்லை, பெற்றோர்களுக்கும் கவலையாக இருக்கும், எமக்கும் கவலையாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புத்த பெருமான் கூறியுள்ளார், மரணம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் உள்ளது. மனிதன் பிறப்பு இறப்பு என்ற அடிப்படையிலே மனித வாழ்க்கை நடைபெறுகின்றது என்று புத்த பெருமான் கூறியுள்ளார். ஆரியன் அவர்களே, ஆமா, சொல்லுங்க. இந்த நிச்சயமில்லாத வாழ்க்கையில் மனிதர்களை பார்க்கையில் இவர்கள் அடுத்தவர்களை எண்ணித்தான் அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இப்ப பிறந்திருக்காங்க என்ற அடிப்படையில அதை எண்ணி கவலைக்கிடமாகவும் சந்தோஷத்திலேயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது நிரந்தரம் இல்லைன்றத யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. ஆரியன் அவர்களே, ரைட்டம்மா, நீங்க கடந்த வாரம் இந்த சோம் கலந்துரையாடல கலந்து கொண்டு எங்களோட உரையாடினீங்க. இப்போ உங்களுக்கு வந்த கேள்வி என்னன்னா, வெளிப்புறத்தில் மனிதர்கள் ஒரு இப்போ நீங்க சொன்ன மாதிரிக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல ஒருவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அதை பேசி அதை போற இடத்துல எல்லாம் பேசுறாங்க, இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகிருச்சு, நல்ல பொடிய அப்படின்னு சொல்லி அவரை பற்றி வருந்துறாங்க, அதை பற்றி ஃபீல் பண்றாங்க, அதை பத்தி சோகமா இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயுமே நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது நாங்கள் வெளிப்புறத்தை அல்ல, உண்மையாக நாங்கள் பார்க்க வேண்டியது எங்கள் மனதைத்தான், உள்புறத்தை. அதாவது அது சுபாவத்தின் தன்மை. சாமானியமா ஒரு மனிதன் வாழும் பிறந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு வகையில அவர் இறந்து போகும் காலம் ஒன்று வருது. அப்போ அது ஏதாவது ஒரு வழியில அவர் அதுக்கு முகம் கொடுக்க நேரிடுது. அப்போ அதுக்கு வயசு எல்லை இல்லை. பிறந்த குழந்தையும் இறந்து போகுது, வயசு போனாலும் வயசு போகாமலும் இறந்து போறாங்க. சாதாரணமா இளைஞர் யுவதிகள் கூட அந்த காலகட்டத்துல இறந்து போறாங்க, வயசு போயிட்டும் இறந்து போறாங்க. அப்ப இதை யாராலும் தடுக்க முடியாது, அது சுபாவத்தின் தன்மை. அதை நாங்க வெளிப்புறத்தில் தான் இன்றைய மனிதர்கள் வாழ்றாங்க. அப்படி ஆகிருச்சு, இப்படி ஆகிருச்சு சொல்லி வெளிப்புறத்தில் பேசிக்கொண்டு வெளிப்புறத்தில் வாழும் மனிதர்களுக்கு இந்த சத்தியம் பற்றி நாங்கள் கதைக்க போனா அவர்களுக்கு இது புரியாத புதிராக இருக்கும். அப்போ சத்தியம் பற்றி நாங்கள் இங்கே பார்க்கும் போது நாங்கள் இங்கே உள்புறத்தை பார்க்க வேண்டும். எங்களுடைய மனதில் தான் இந்த எல்லா கதையும் இருக்கிறது. ஒரு சிறு வயது அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார், இறந்து போயிட்டார், நல்ல பொடியே, ரொம்ப நல்லவர் அப்படின்றது எல்லாமே எண்ணங்கள் தானேமா? இல்லை ஆரியன் அவர்களே, பேருந்து ஒன்றிற்கான சொந்தக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டார். ரைட். எப்படியாக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் இறந்து போகலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போகலாம், அப்படி இல்லாட்டி வயசு போயிட்டு இறந்து போகலாம், அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது நோய் வாய்ப்பட்டு அப்படி அது நடக்கலாம் தானே. அப்ப அது சாமானியமான ஒரு விடயம், அது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விடயம். அப்போ அதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே எண்ணங்கள். ஒரு இருந்தாலும் அது இருக்கிறார் என்றால் அது ஒரு எண்ணம், இறந்து விட்டார் என்றால் அதுவும் ஒரு எண்ணம்.
அவருக்கு வயசு போச்சுன்னு சொன்னா அதுவும் ஒரு எண்ணம். அவரு பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்கள் எங்கே இருக்கிறது? வெளிப்புறத்தில இருக்கு? இல்லையே. வெளிப்புறத்துல எதுவுமே கிடையாது. எல்லாமே எங்களுடைய மனதில் நடக்கும் கதை தானே. இப்போ மனதில் நடக்கும் கதையை தானே நாங்கள் வெளியில போட்டுக்கொண்டு, வெளியில பார்த்து கொண்டு, வெளியில எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு தானே வாழ்றோம். இப்போ வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் மனிதன் எல்லாமே இப்போ துன்பத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அதிலிருந்து மீளத்தானே பகவான் புத்தர் அவர்கள் வந்து வழியை காட்டினார். நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. அப்போ நினைப்பது எங்கேயும் இல்லைன்னு சொன்னா அப்ப அது எங்க இருக்கு? அது அப்ப இருப்பது மனதில். நாங்கள் நினைக்கும் எல்லாமே வெளியில இல்ல, மனசுல தான் இருக்கு. மனதில் தான் நாங்கள் துன்பத்தில் மூழ்கி கிடக்கோம். மனம்தான் துன்பத்திற்கு காரணம். உங்களுடைய மனம்தான் உங்களுடைய எதிரி. உங்களுக்கு வேறு யாருமே வெளியில எதிரியோ உங்களுக்கு போட்டி போட யாருமே கிடையாது. உங்களுடைய மனம்தான் உங்களுக்கு எதிரி. அதுதான் உங்களுக்கு துன்பத்தை தருகிறது. இப்போ நீங்க அதை வெளிப்புறத்துல பார்த்து கொண்டு அவர் இறந்து விட்டார், எனக்கு சரியான கவலையா இருக்கு, எனக்கு சரியான துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புலம்புறாங்க, அழுவுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, சோகத்தில் மூழ்கி கிடக்குறாங்கன்னு சொன்னா அப்ப அவர்கள் எல்லாமே இருப்பது அந்த மனதின் மாயைக்குள்ளத்தானே. இப்போ மனதின் மாயிலிருந்து மீண்டால்தான் அவருக்கு அந்த துன்பத்திலிருந்து மீள முடியும். அப்போ இதைத்தானே பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், வந்து பார்த்தா தான் இது புரியும். ஏய் பசிக்கோ ஓப்பனாய்க்கோ, இதை வந்து பார்க்கணும். சத்தியம் என்ன, தர்மம் என்ன, பகவான் புத்தர் அவர்கள் என்ன கூறி இருக்கிறார் என்று வந்து பார்த்தால் அவருக்கு புரியும். இது வெளியில் நடக்கும் கதை அல்ல, இது மனதில் நடக்கும் கதை என்பது. அப்போ இந்த மனதில் நடக்கும் கதையை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தான் மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜானத்தோ அகம்பிக்கவே பசத்தோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதுதான். தெரிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ளணும். முதலில் நாங்கள் தர்ம போதனையில் தெரிஞ்சு கொள்றோம் என்னன்னா மனம் உருவான விதம். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், அதாவது இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் சத்திய தர்மத்தினூடாக, அப்ப அவருக்கு ஒரு விமர்சனம் நடக்கிறது, அவர் விமர்சிக்கிறார். இது வெளியில இருக்கு, எல்லாமே வெளியில இருக்கு, கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல, காதுக்கு கேட்பது வெளியில் அல்ல. உங்களுக்கு கண் தெரியுது தானேம்மா? கண் தெரிகிறது என்றால் கண்ணை மூடிட்டு பாருங்க, வெளியில ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. இல்லை ஆர்ஜியன் அவர்களே. கண்ணை மூடிட்டு கண்ணை மூடினா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இருள் தானே. ஆமா அப்ப ஆர்ஜியன் அவர்களே. அதே போல காதும் விலங்கலன்னு சொன்னா உங்களுக்கு வெளியில எங்கேயாவது இருக்குதா சத்தம்? வர்ணமும் இல்லை, சத்தமும் இல்லை, அப்படித்தானே? ஆமா ஆர்ஜியன் அவர்களே. அப்ப இந்த சென்சர்களால, உற்பத்தி நிலையங்களால உருவான ஒன்றை தான் நாங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் ஒரு மனிதன் இருப்பது ஆத்ம துஷ்டிக்குள்ள, ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள இருக்கிறார். அப்ப அவருக்கு மிஞ்சுவது வெறும் துன்பம் மட்டுமே. ஏன்? அவர் இருப்பது அறியாமையில், அறியாமையில் துஷ்டிக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவர் துஷ்டியிலிருந்து மீளாத ஒரு மனிதர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. உலகத்துல 800 கோடி பேர் மனிதர்கள் வாழ்றாங்கன்னு சொன்னா அந்த 800 கோடி பேரும் இந்த மாதிரி தான் வாழ்றாங்க. என்னோட என்னுடைய தாய் எனக்கு என்ன படிக்க வச்சவங்க, எனக்கு பாலூட்டியவங்க, எனக்கு தாலாட்டு பாடினவங்க இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டுச்சு அப்படின்னு வேதனைப்படுறாங்க, சோகத்துல மூழ்கி கிடக்குறாங்க, நொந்து கிடக்குறாங்க. அப்போ தாய் என்பது ஒரு எண்ணம் என்ற அவர் சத்தியத்தை கண்டால்தான் அந்த தாய் என்ற எண்ணத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. தாய் வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை அவர் உணரணும். உணர்ந்தால்தான் அவருக்கு தாய் வெளியில் அல்ல என்ற துஷ்டியிலிருந்து அவருக்கு அப்பத்தான் மீள முடியும்.
அப்போ துஷ்டியில் இருப்பவருக்கு எல்லாம் இருக்கிறது என்றால் அப்போ அவருக்கு நிச்சயமா உலகமும் இருக்கு. அப்போ இருக்கும் உலகத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு இருப்பது துன்பம். அப்போ துன்பத்தில் மீளும் வழியைத்தானே பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் போது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் கல்யாண மித்ரவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு நாங்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் கடந்த போதனையிலும் மனம் உருவான விதம் பற்றி உங்களுக்கு கூறினோம். அப்போ அதை மீண்டும் மறுபடியும் கேட்டு பாருங்க. இங்கே பிரதான விடயம்தான், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆரம்ப நிலைதான் மனம் உருவான விதம். அப்போ இது தெரிஞ்சு கொள்ளாம யாருக்குமே சுத்தவத்தாரிய சிராவக்கராக முடியாது. அதாவது சத்திய தர்மம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாம கேட்டு தெரிஞ்சு கொள்ளாத ஒருவருக்கு பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வர முடியாது. அது இந்த தத்துவம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாம மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாம அவருக்கு விதர்சனா தியானம் இல்லை. அவருக்கு அப்போ மனதில் மீளும் வழியும் கிடையாது. அப்ப அவர் சுத்தவத் ஆரிய சிராவகர் இல்லை. அவர் சுத்தவத் பாவைக்கு வரணும். நாங்க முதல்ல சத்தியம் என்ன போதனை செய்திருக்கிறார் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்த சத்தியம் என்ன, தர்மம் என்ன என்ற தர்ம போதனையை நாங்கள் முதலில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட விடயம் எங்களுக்குள் விமர்சனம் நடக்கணும். கேட்டு தெரிந்து கொண்டதை சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் உலகம், கண்ணும் காதும் இணைந்தது தான் உலகம். அப்போ இது இரண்டும் இணைந்த உலகம் வெளியில் இருக்கிறதா என்ற விமர்சனம் தனக்குள் நடக்கணும். அப்ப அவர்தான் சுத்தவத் ஆரிய சிராவகர், அவர்தான் சத்தியத்தை காண்பவர். அப்போ சுத்தவத் பாவைக்கு வந்தவருக்குத்தான் தம்ம சக்குசே என்கிற தர்மத்தை சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது. அப்போ கண் திறந்தால்தான் அவருக்கு இது வெளியில் அல்ல, இது மனதில் தான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த சத்தியத்தை காணும் கண் திறந்த போது அதனூடாகத்தான் அவர் சத்தியத்தை காண்கிறார். அப்போ அவருக்கு தெரிவது வெளி உலகம் அல்ல, அவருக்கு தெரிவது மனம்தான் தெரியும். ஏன்? அது சத்தியம் என்பது எங்கேயும் இருப்பது ஒண்ணு கிடையாது. சத்தியம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. தர்மம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் இப்போ நாங்க இன்னைக்கு இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறது என்ற திருஷ்டிக்குள்ள. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை கேட்டு அதை விமர்சித்து பார்க்கும் போது அப்போ இங்கே இருப்பது ஒன்றும் கிடையாது. நாங்க எல்லாமே நினைச்சு கொண்டுதான் இருக்கிறோம், எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்ளும் இந்த சுத்தவத் ஆரிய சிராவக்கரின் கண் திறக்கிறது. கண் திறந்த போது அவர் சத்தியத்தை காண்கிறார். காணும் போது அங்கே அவருக்கு தெரிவது வெளியில் உள்ளது அல்ல, எல்லாம் மனதில் தான் இருக்கிறது, இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை காணுகிறார். அது இருப்பது தன்னுடைய தான் இந்த சத்தியத்தை விமர்சனம் செய்து பார்த்தால்தான். வெறுமனே சத்திய தர்மத்தை கேட்டுக்கிட்டு போனா ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுட்டு போறவங்களுக்கு இது புரிஞ்சு கொள்ள முடியாது. கேட்ட விடயத்தை தான் விமர்சித்து பார்க்கணும். என்ன இதுல உண்மை இருக்குதா, இது என்ன நடக்குது, இங்க என்ன இதுல சொல்லப்படுற விடயம் அப்படின்றத தான் நடைமுறையில் விமர்சனம் செய்து பார்க்கணும். இதுக்கு பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், சந்தம் ஜனேதி வாயமிதி விரியம் ஆரம் சித்தம் பகஞ்ஞாதி பஜாதி என்று. அதாவது சந்தம் ஒண்ணு வேணும், எங்களுக்கு விருப்பம் ஒண்ணு வேணும். சத்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளறதுக்கு எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். எங்களுக்குள் ஒரு விருப்பம் இருந்தால்தான் அதை எங்களுக்கு காண முடியும். அப்ப அவர் தான் விமர்சிப்பார். சத்தியம் என்ன அப்படின்ற கேட்டு தெரிஞ்சு கொண்டு ஒரு காதுல கேட்டு மறு காதுல விட்டுட்டு போறவருக்கு புரியாது. அப்போ இந்த விமர்சனத்தினூடாக கேட்பவருக்கு அதை அலசி ஆராயும் ஒரு உணர்வு அவருக்குள் வரும். அப்ப அந்த உணர்வின் வழியாக விமர்சித்து சத்தியத்தை காண்பாராக இருந்தார். அப்ப அவருக்குத்தான் இந்த வெளிப்புறம் அல்ல, எல்லாம் வெளியில் அல்ல, சத்தியம் என்றால் அது
எங்கேயும் இருப்பது கிடையாது, வெளியிலும் அல்ல. இது மனதில் இருக்கும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ எங்களை நாங்கள் விருப்பப்படணும் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ள. விரும்பியதை நாங்கள் அதற்கு ஒரு முயற்சி இருக்கணும். சந்தம் ஜனேதி என்று கூறினார். வாயமதி அப்படின்னா எங்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த சத்தியத்தை காண்பதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும், எங்களை இதற்குள் நாங்கள் செலுத்தணும். சத்தியத்தை வெறுமனே லேசா கேட்டு இதை புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டம். அப்ப நாங்க கொஞ்சம் விமர்சனத்தோடு எங்களுக்குள் இதை வளர்த்துக்குள்ள நாங்கள் இதற்குள் இறங்கணும். இறங்கி பார்த்தா தான் புரியும். இறங்கி நாங்கள் ஆத்துல குதிக்கணும்னு குதிக்காம நினைச்சு கொண்டு இருந்தா எங்களுக்கு என்னைக்குமே குதிக்க முடியாது. அப்ப ஆத்துல குதிச்சாதான் எங்களுக்கு நீச்சல் அடிச்சு கரை சேர முடியும். அப்போ ஆத்துல நீந்தாம மேல நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அப்ப அவருக்கு என்னைக்குமே ஆத்துல நீந்த முடியாது. அப்ப அவரு ஆத்துக்கு பாயணும், பாஞ்சு நீந்தணும், ட்ரை பண்ணணும், முயற்சி செய்யணும். அப்ப முயற்சி தான் அவருடைய இந்த சத்தியத்தை காண்பதற்கு தேவையான அந்த குசல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். குசல என்பது தனக்குள் இருக்க வேண்டும் ஒரு முயற்சி, தனக்குள் இருக்க வேண்டும் ஒரு அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்போடும் முயற்சியோடும் இருப்பவர் சத்தியத்தை பிடித்துக் கொள்வார், அவருக்கு சத்தியத்தை பிடிக்க முடியும். அப்போ இதை எல்லாமே பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இந்த மனதில் மாயில் எல்லாம் இருக்கிறது என்ற திருஷ்டியில் இருக்கும் மனிதனை விடுதலை செய்யத்தான், விடுதலை அடைய செய்யத்தான் எல்லாத்தையும் கூறினார். அப்போ இதை முதல்ல நாங்க தெரிஞ்சு கொண்ட விடயத்தை வெறுமனே விட்டுட்டு போகாம விமர்சிக்கணும். விமர்சித்து எங்களை அர்ப்பணித்து நடைமுறையில் இதை கையாளணும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்க வீட்டில் இருக்கும் ஒரு பெண், ஒரு இள வயது குடும்ப பெண். அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அப்போ இங்கே நாங்க பார்க்க வேண்டிய உங்களுடைய பக்கம் பார்க்கும் போது நீங்க அன்றாட வாழ்க்கையில காலையில எழும்பியதன் பிறகு முகம் கழுவுவீங்க, பல் துலக்கி முகம் கழுவீங்க. அப்புறம் உங்களுடைய குழந்தைகளோட வேலைகள் இருக்கும், உங்களுடைய கணவருடைய வேலைகள் இருக்கும். இந்த மாதிரி அன்றாட வேலைகள்ல நீங்க நடந்து கொள்ளும் போது இது எல்லாமே வெளியில் இருக்கா? உதாரணமாக பல் துலக்கும் போது அப்போ நாங்கள் காண்பது, கண்களுக்கு தெரிவது ஒரு வர்ணம். அதை நாங்கள் சத்தம் ஒன்று போடுறோம். இது டூப் டேஸ்ட். அப்படி டூப் டேஸ்ட்னா பல் துலக்கும் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். இப்போ சிக்னல் என்பது அது வெளியில இல்ல, அது ஒரு எண்ணம் என்பதை நாங்கள் இது வெளியில இருக்கு, இது ஒரு எண்ணமா இது அப்படின்றத நாங்கள் விமர்சிச்சு பார்க்கணும். அன்னைக்கு அந்த இடத்துல பார்க்கணும். அப்போ காலையில எழும்பி பல் துலக்க போற நீங்க அந்த இடத்துல பார்க்கணும், இது வெளியில உள்ளதா, உண்மையிலேயுமே இது ஒரு எண்ணமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். பார்க்கும் போது உங்களுக்கு அங்கே புரிஞ்சு கொள்ள முடியும். கைகளால பிடிச்சது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. கைகள் சொல்லல இது பிரஷ் அப்படின்னு சொல்லி, பல் துலக்கும் பிரஷ் இது அப்படின்னு சொல்லி கை சொல்லல, இப்போ காதும் சொல்லல, அப்போ கண்ணும் சொல்லல, அப்போ உற்பத்தி நிலையங்கள் எதுவுமே சொல்லல இது பிரஷ் அப்படின்னு சொல்லி, அப்போ இது சிக்னல்னு சொல்லி எதுவுமே சொல்லல. அப்போ இது எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் சிக்னல், எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் பிரஷ். அப்போ அது வெளியில இருக்கு, இது உண்மையிலுமே மனசுல இருக்கு அப்படின்ற விமர்சனம் உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்குள் இந்த தேடுதல் இருக்கணும். அப்போ அந்த காலையில ஆரம்பிக்கும் இந்த வேலையானதில் நீங்கள் விமர்சித்து பார்த்தீங்க சொன்னா அப்போ உங்களுக்கு அது உண்மையாகாது. அப்போ எல்லா இடத்திலும் எல்லா காரியங்களிலும் ஈடுபடும் போது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சத்தியத்தை கண்டு 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 போகும் போது அப்போ அதிலிருந்து நீங்கள் மீள தொடங்குவீங்க. அப்போதான் உங்களுக்கு சத்தியம் என்ன என்ற உணர்வு அங்கேதான் உருவாகும். சத்தியத்தை கண்டால்தான் எங்களுக்கு உணர்வு என்பது உருவாகும். அதான் சத்தியத்தை கண்ட உணர்வு, அதான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம். இதுவரை இது தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் எதை பேசினாலும் அது அந்த உலகத்தின் மீது தான் போய்கொண்டிருக்கும். உலகம் இருக்கிறது என்ற
நினைப்பில் போகும் மனிதர் எல்லாமே அந்த மாயைக்கு அகப்பட்டு போறதை போல போவார்கள். அப்போ அது சாமானியமான சுபாவத்தின் தன்மை. அது சாமானியமான மனிதர்களுடைய சுபாவம். அதை அஹ், பற்றி நாங்கள் இங்கே பேசுவதாக இருந்தால் முதலில் சத்தியம் பற்றி தான் நாங்கள் கதைக்க வேண்டும். ஏன்னா இது துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்திய தர்மத்தை நீங்க கேட்குறீங்க. இது எங்கேயுமே இல்லை, இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. இந்த புத்த தர்மம், இந்த புத்தோத்பாத போதனைகள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அது இருப்பது எங்களுடைய கல்யாணமிற்ற குருநாதர் அவர்கள் இந்த உலகத்துக்கே போதிக்கிறார்கள். அது சிங்கள மொழியிலும் சரி, இங்கிலீஷ் மொழியிலும் சரி, இந்த உலகத்துக்கே போதனை செய்கிறார்கள். அதன் வழியாகத்தான் நாங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு வந்தோம். அப்போ அதன் வழியாகத்தான் இன்னைக்கு நீங்க தமிழ்ல கேட்குறீங்க. அப்போ இதுதான் அப்போ துர்லபம். உலகத்துல எல்லாமே இருக்கு, ஆனால் சத்தியம் என்பது எங்கேயுமே கிடையாது. அது அதிதுர்லபம். சத்தியம் என்பது அதிதுர்லபம். அப்போ துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்தியத்தை நீங்க கேட்கறீங்க சொன்னா அதற்கு ஒரு முயற்சியும் விடாமுயற்சியும் ஒரு அர்ப்பணிப்பும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு சத்தியத்தை விமர்சித்து பாருங்க, நடைமுறையில் கையாண்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இப்ப வெளிப்புறத்தில் யாரு என்ன எங்க எது நடந்தாலும் உங்களுக்குள் அந்த பதற்றமோ, உங்களுக்குள் தடுமாற்றமோ, உங்களுக்குள் கவலையோ கண்ணீரோ எதுவுமே வராது. சாமானியமா எல்லாமே நடக்கும். ஏன்? அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் உங்களுக்கு அப்படி ஒண்ணு கிடையாது. வெளியில இருந்தாதான் அதற்குள்ள அதன் மீது உள்ள பெருமதியும் மதிப்பும் இருக்கு. வெளியில அப்படி ஒண்ணு இல்ல, எல்லாமே எண்ணங்கள் மனசுல தான் அப்படின்ற போது எல்லாமே அங்க கீழே விழுது. அதுக்கு மதிப்பு இல்ல, அதுக்கு பெருமதி இல்ல. பெருமதியும் மதிப்பும் இல்லைன்னு சொன்னா அது கீழே விழுந்துருச்சு சொன்னா அப்போ நாங்க எங்கேயுமே தடுமாறுவோமா? நாங்க எங்கேயுமே தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ தடுமாற்றம் இல்லாத தெளிவான ஒரு நிலையைத்தான் அப்போ நீங்க அடையிறீங்க. சத்தியத்தை உணர்ந்த போது அங்கே தெளிவான ஒரு நிலை, பரிசுத்தமான ஒரு நிலை. அதுதான் அந்த குழந்தையின் தன்மை. அதுதான் அந்த பிரபாஸ்பரம் மனம். மனம் மனதில் அப்போ வெளியில் எங்கேயும் இல்லைன்னு சொன்னா அப்போ மனம் அந்த தூய்மையான தன்மையை அடையுது, சுத்தமான பரிசுத்த நிலையை அடையுது. அப்போ அந்த நிலையை அடையும் போது அங்கே தடுமாற்றம் இல்லை, அங்கே போட்டியோ பொறாமையோ அழுகையோ கண்ணீரோ எதுவுமே இல்லை. அப்போ துன்பம் கலைந்து விட்டது, துன்பம் அழிந்து விட்டது. அப்போ இது தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு உணர்ந்தவருக்குத்தான் இது நடக்கும். அப்போ இந்த உணர்வுக்குள் விழித்துக் கொள்ளும் போது அவர் இந்த உப்பின் சுவையை உணர்வது போல சத்தியத்தை உணர்கிறார். அவர் உப்பு என்பது நாங்கள் சாப்பிடும் ஒரு திரவம். அதை சாப்பிட்ட ஒருவரால் தான் உப்பின் சுவையை அறிய முடியும். அப்போ அறிந்து கொண்ட விடயம் அவர் உணர்ந்து விட்டார். உப்பு என்றால் இதுதான் என்று அவர் உணர்ந்து விட்டார் என்றால் அப்ப அவருக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்ல இதுதான் உப்பு அப்படின்னு சொல்லி. யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்? அவர் அதை உணர்ந்துட்டார். அப்போ இதே போலத்தான் சத்தியம் என்பதும், சத்தியம் என்பதை தான் உணரக்கூடியது, தான் உணரக்கூடியது. அப்போ உணர்ந்ததன் பிறகு அவரை யாரு என்ன சொன்னாலும் இதுதான் சத்தியம், இது பொய், அது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்வது எல்லாமே அவர் எல்லாமே அங்கே அதுக்கு மதிப்பொண்ணு இல்லாம போகும். அது பெருமதி ஒண்ணு இல்லை. ஏன்? அவர் உணர்ந்துட்டார், சத்தியத்தை உணர்ந்து விட்டார் என்றால் அப்போ அவருக்கு இந்த வெளியில் பார்ப்பதில் கேட்பதில் வெளிப்புறத்தில் உள்ள எதுக்குமே அவருடைய பெருமதி மதிப்பும் ஒன்று இல்லாமல் போகுது, எல்லாம் அழிந்து போகுது. அப்ப அழிந்து போனதன் பிறகு அவர் சாமானியமான நிலைக்கு வருகிறார். அப்ப அந்த உப்பை போல சத்தியத்தை உணர்ந்து சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறார். அவர்தான் அப்போ உண்மையாகவே சத்தியத்தை உணர்ந்தவர். அப்போ இதுதான் துர்லபம். அப்ப இதை நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பாருங்க. அப்போ நீங்க அன்றாட வாழ்க்கையில இதை காலையில் எழும்பியது இருந்து இரவு நித்திரைக்கு செல்லும் வரை உங்களுக்கு இதை செய்ய முடியும். நீங்க இதை விட்டுட்டு நீங்க இருக்கும் இடத்துல இருந்துட்டு வேற எங்கேயும் போகணுன்ற அவசியமே கிடையாது.
நீங்க குடும்பத்து பெண்ணாக இருக்கீங்க. குடும்பத்தில் இருக்கும் உங்களுடைய சக உறவுகளோடு நீங்கள் இருந்து கொண்டு வீட்டு இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நீங்க எங்க இருந்தாலும் முடியும். அப்போ நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு சத்தியத்தோடு விமர்சனம் ஒண்ணு நடக்கணும். அப்போ அதுக்கு நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்குமே எதையுமே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க கேட்க வேண்டிய சத்தியத்தை விமர்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கு. அதற்கு முயற்சியும் ஈடுபாடும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் தான் தேவை. அப்போ இது இது இருந்தா உங்களுக்கு அந்த எல்லாமே இருக்கிறது. அதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். அப்போ குசலை இருந்தால் அப்போ அவருக்கு மனதின் மாயிலிருந்து மேலும் வழி திறக்கிறது. அப்போ மனதில் மாயிலிருந்து மேலும் வழிக்கு வந்தவர் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர் தான். அப்போ இதை உணராமல் ஒருபோதும் எங்களுக்கு மனதில் மீள முடியாது, மாயிலிருந்து மீள முடியாது. அப்போ மற்றவரை போல எங்களாலும் இந்த சத்தியத்தை அதை கேட்டுட்டு போனது போல, பாடல்களை கேட்பது போல, இசைகளை கேட்பது போல கேட்டுக்கிட்டு போனா அது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நீங்க கேட்க வேண்டிய விதம் விமர்சனத்தோடு கேட்கணும். அப்போ அக்காலத்திலும் நாங்கள் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த முதல் போதனை, அந்த முதல் போதனையில் கொண்டஞ்ச தாபசர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். அப்ப கேட்கும் போதே இதை புரிந்து கொள்ள முடியும். தர்ம போதனையை கேட்கும் போதே இதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு எங்களுக்குள் இருக்கணும் இந்த விமர்சனம், எங்களுக்குள் இருக்கணும் ஒரு தேடுதல், எங்களுக்குள் இருக்கணும் ஒரு அர்ப்பணிப்பும், எங்களுக்குள் அந்த ஈடுபாடும் இருக்கணும். அப்ப அவருக்கு அப்பவே இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த நொடியே இதை புரிந்து கொள்ள முடியும். நொடிக்குள் அவர் தான் விழித்துக் கொள்வார். அப்ப நொடிக்குள் விழித்துக் கொண்டதன் பிறகு அப்ப எங்கேயும் ஏதும் இல்லை. அப்போ நாங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டுதான் இருக்கோம். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறிய நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது என்று கூறிய சத்தியத்தை உணர்ந்த போது அவருக்கு மனசுல எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் எதுக்குமே கலங்க மாட்டார். எதுக்குமே தடுமாற்றம் கிடையாது. ஒரு சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருவார். அப்போ இதை இன்றைய யுகத்துல போதனை செய்வோம் எங்களுடைய குருநாதர் அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு வழங்குகிறார்கள். இன்றைய உலகத்துல எல்லா நாடுகளிலும் இருக்கும் இந்த சத்தியத்தை கேட்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த சத்தியத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இருக்கிறார்கள். அப்போ உணர்ந்து இருக்கும் இவர்கள் மனதின் மாயில் அல்ல, கற்பனையில் அல்ல அவர்கள் இருக்கிறார்கள். சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார்கள். அப்போ அது இவை அனைத்தும் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் எங்களுடைய குருநாதருக்கு தான் சமர்ப்பணமாகணும். ஏன் நாங்களும் உங்களை போலத்தான் ஏகப்பட்ட திருஷ்டிகள்ல மாட்டிக்கொண்டிருந்தோம். தேடி தேடி அலசி எங்கெங்கேயோ போனோம், எல்லா நேரமோ செஞ்சோம், எல்லாத்தையும் எல்லா இடமும் எங்களை கோர்த்த திருஷ்டிகளில். ஆனால் இந்த புத்தோத்பாத போதனைகளில் எங்களுடைய குருநாதர் அவர்கள், கல்யாணமிச்ச அவர்கள் சத்திய தர்மத்துக்கு வந்து இதை கேட்டு நடைமுறையில் இதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது இதுவல்லவா சத்தியம், இதுவல்லவா சத்தியம், ஆச்சரியமே, அற்புதமே, இதை தவிர வேற எங்கே இருக்கு சத்தியம், இதை தவிர வேற எங்கேயுமே இல்லை சத்தியம், இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை, இதுதான் சத்தியம் என்ற உணர்வு எங்களுக்குள் உருவானது. அப்போ அதன் வழியாகத்தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு அப்போ வந்தோம். அப்போ இப்போ எங்கேயும் இந்த ஒரு எதுவுமே கிடையாது, சாமானியமான எளிமையான வாழ்க்கை. எது இருந்தாலும் ஒன்றுதான், இல்லை என்றாலும் ஒன்றுதான். அப்போ இதை புரிந்து கொள்ளத்தான் நாங்கள் இந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். உங்களுக்கு புரிந்ததா மகள்? புரிந்தது தானே? புரிந்தது ஆரியன் அவர்களே. இது சம்பந்தமா வேற ஏதாவது இன்னும் கதைக்க இருக்காமா? அப்படி ஒன்றும் இல்லை ஆரியன் அவர்களே, தெளிவாக புரிந்தது.
வேற ஏதாவது ஒண்ணு இருக்குதா அதை பத்தின, இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லையாமா? அப்படி ஒன்றும் இல்லை ஆரியன் அவர்களே. சரிங்கம்மா. அப்ப தொடர்ந்து தர்ம போதனையில கேளுங்க. கேட்டு நீங்க கேட்டுக்கொண்டு தானே வாரீங்கன்னா? ஆமா ஆரியன் அவர்களே. ஆமா ஆமா, தொடர்ந்து கேளுங்க. கேட்டுக்கொண்டு வந்து கேட்டுக்கொண்ட விடயத்தை கொஞ்சம் கொஞ்சம், உங்களுக்கு குழந்தைகளை வச்சுக்கொண்டு கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும். சின்ன குழந்தை ஒன்று இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமம்தான். ஆனா முயற்சி செய்யுங்க. இதை நீங்க ரொம்ப கடுமையா முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப இலகுவா, அதாவது ரொம்ப இறுக்கமா பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப விட்டுட்டு இருக்கவும் அவசியம் இல்லை. சாதாரணமா பிடிங்க, நார்மலா பிடிங்க. அப்போ உங்களுக்கு இதை பிடிச்சு கொள்ள முடியும். அப்போ ரொம்ப நீங்க முயற்சி எடுக்கவும் தேவையில்ல, ரொம்ப விட்டுட்டு போகவும் தேவையில்ல, சாமானியமா போங்க. அப்போ உங்களுக்கு இந்த சத்திய தர்மத்தினூடாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, உங்களுக்கு துன்பத்திலிருந்து மீள முடியும். தொடர்ந்து முக்கியமான ஒண்ணுதான், தொடர்ந்து சத்தியம் என்ன அப்படின்ற சத்திய தர்மத்தை கேட்கணும். துர்லபமான இந்த தர்மம் என்ன அப்படின்றத தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும் போது கேளுங்க. எதையுமே விட்டுட்டு, உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு இதை கேட்க போறீங்க. வேலைகளையும் செய்து கொள்ளுங்க. எல்லாத்துலயும் கலந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அது எல்லாமே செய்யுங்க. ஆனால் இதையும் கேளுங்க. கேட்டு விமர்சித்து பாருங்க. இதை கொஞ்சம் மெதுவா போவோம், அவசரமும் இல்லை, அவசரப்பட்டு போகும் பயணமும் கிடையாது. இது மெதுவா நார்மலா போற பயணம் இது. அப்போ நாங்க இது மாதிரி போகக்கூடாது, முயல் மாதிரி போறது வரைக்கும் இதை பிடிக்க முடியாது. அப்போ நாங்கள் போக வேண்டியது ஆமை போல போகணும், மெதுவா போகணும். அப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடத்தில் தண்ணீர் சொட்டு சொட்டாக வழிந்து எப்படி நிரம்பி வழியுதோ அதே போல இது கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர சத்தியம் என்ன அப்படின்றத கேட்க கேட்க எங்களுக்குள் இந்த உணர்வு உருவாகும். அப்போ சத்தியத்தை உணர்வீங்க. உங்களுக்கும் இந்த சாந்தமான இனிமையான சுவை கிடைக்க வேண்டுமம்மா. மறுபடியும் தொடர்ந்து கேளுங்க. எங்களோட இணைந்தே வாங்க, இணைந்து இருங்க. திருவன் சரணம் அம்மா. தேர்வான் சரணம் ஆரியன் அவர்களே. திருவன் சரணம். யாராவது பேசும் வரைக்கும் நான் ஆரியன் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆரியன் அவர்கள், திருவன் சரணம் என்பது என்ன? ஆம் சம்பா சகோதரி அவர்களே, திருவன் சரணம். உங்களுடைய கேள்வி என்பது திருவான் சரணம் என்றால் என்ன? திருவன் சரணம், ஆமா ஆரியன் அவர்களே, திருவன் சரணம் என்பது என்ன? திருவான் சரணம் என்பது என்ன? அந்த திருவான் சரணம் நாங்கள் எப்படி அடைவது அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வி என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதம்மா. சகோதரி அவர்களே, இந்த கேள்விக்கான பதில் என்பது மிகவும் நீண்ட ஒரு விளக்கம் இருக்கிறது இங்கே. இந்த விளக்கத்தை கூறுவதாக இருந்தால் இன்றைய காலகட்டமும் எங்களுக்கு போதாமல் போகும். நாங்கள் இங்கே கொஞ்சம் தெளிவாக இதை கூறுகிறோம். சரி சரி ஆரியன் அவர்கள், கொஞ்சமா இன்னைக்கு கொஞ்சமா சொல்லுங்க. வாரக்கிழமை எங்களுக்கு அது பத்தி மிச்சம் பேசலாம். ஆமாம், ரைட். திருவான் சரணம் என்பது இன்னைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு மொழிதான். தமிழ்ல திருவான் சரணம் என்றால், தமிழ் மொழியில பேசுறவங்க யாருக்குமே திருவான் சரணம் என்றால் என்னன்னு தெரியாது உண்மையிலேயுமே. திருவான் சரணம் என்பது 3 மாணிக்கங்களை சரணடைவது என்பது. 3 மாணிக்கங்கள் என்றால் என்ன என்று பார்த்தால், அது புத்த, தம்ம, சங்க என்ற
இந்த மூன்றையும் குறிப்பிட்டதுதான் இந்த 3 மாணிக்கங்கள். அப்போ மாணிக்கங்கள் என்று எண்ணத்தை நாங்கள் இங்கே கூறுகிறோம் என்று பார்த்தால், மாணிக்கம் என்பது விலை மதிப்பு அற்றது. விலை மதிப்பு சொல்ல முடியாது. இவ்வளவுதான் இதன் பெறுமதி, இவ்வளவுதான் இதன் பெறுமதி என்று ஒரு மாணிக்கத்துக்கு விலை மதிப்பு கொடுக்க முடியாது. அந்த அப்படியான ஒரு விலை மதிப்பு அற்ற பொக்கிஷத்தை தான் மாபெரும் விலை மதிப்பு கூற முடியாத ஒரு பொக்கிஷத்தை தான் நாங்கள் கூறுகிறோம் தெருவான் சரணம் என்று. அதாவது இந்த தெருவான் சரணம் என்பது அப்போ 3 மாணிக்கங்கள், புத்த தம்ம சங்க என்ற 3 மாணிக்கங்களை சரணடைவதுதான் தெருவான் சரணம். இப்போ நாங்கள் இந்த பொக்கிஷத்தை, விலை மதிப்பு மிக்க, விலை மதிப்பு அற்ற இந்த பொக்கிஷத்தை தான் நாங்கள் சரணடைகிறோம். அதுதான் தெருவான் சரணம். அப்போ தெருவான் சரணம் அடைவது எப்படி அப்படின்னு பார்த்தா, நாங்கள் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் எல்லாருமே, எல்லா மனிதர்களும் எந்த மனிதராக இருந்தாலும் சரணம் இல்லாமல் தான் இருக்கிறார். சரண கதியற்றவராக இருக்கிறார். சரண கதியற்றவர் என்னன்னு எப்படி இருக்கிறார்னு பார்த்தா, அவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு பிரார்த்தனைகளில் இருக்கிறார், வேண்டுதல்களில் இருக்கிறார். அவர் ஏதோ ஒன்றுக்குள் அவர் பிடித்து கொண்டு உண்மை என நினைத்து கொண்டு உலகில் வாழ்கிறார். அவருக்கு கடவுள், இறைவன், ஆண்டவன், அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கிறாங்க அப்ப அவருக்கு. அப்போ அதன் வழியாகத்தான் அவர்கள் எல்லாமே போறாங்க. அப்போ அவர்கள் இந்த போற போக்க பார்த்தா, அப்போ அவர்கள் இருப்பது ஏதோ ஒரு கோணத்துக்குள் இருக்கிறார்கள். அப்போ இது எல்லாமே எங்களுடைய நாங்கள் போகும் இந்த பயணத்தில் விடுதலை பெறும் வழி எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு வழி எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த வழியில போகும் ஒரு மனிதன் அப்போ சரண கதியற்றவனாகத்தான் இருக்கிறார். சரணம் என்பது அவருக்கு என்னன்னு தெரியாது. சரணம் இல்லாத கதியற்றவராக இருக்கிறார். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தெருவான் சரணம் என்ற தர்மத்தை சரணடையணும். முதல்ல யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்கிற தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார். அப்போ அவர் வரணும். முதல்ல என்னன்னா தர்மத்துக்குள் வரணும். அப்போ துர்லபமான மனித பிறவையில் துர்லபமான சத்தியத்தை அவர் கேட்டு அந்த தர்மத்தை அவர் சரணடையணும். தர்மத்தை சரணடைபவர் நத்திமே சரணங்கஞ்சாம் தம்மோமே சரணம் வரங் என்ற தர்மத்தை சரணடைகிறார். தர்மத்தை சரணடைபவர் அப்போ என்னத்தை சரணடையன்னு பார்த்தா, அவருக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை தான் அவர் சரணடைகிறார். அப்போ அவருக்கு தெரிவது, கேட்பது, உணர்வது எதுவுமே எங்கேயுமே உண்மை இல்லாமல் போகிறது. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உருவானது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் என்றால் அதுதான் தர்மம். தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார். நத்திமே சரணங்கஞ்சாங் புத்தோமே சரணங் வரங் என்ற புத்தரை சரணடைபவர் இந்த தர்மத்தை சரணடைபவர் தான். தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார். புத்தர் என்றால் ஒருவரா? இல்லை, ஒருவர் அல்ல. சுவாமி நீங்கள் மனிதனா? இல்லை. கடவுளா? இல்லை. ஆண்டவனா? இல்லை. இறைவனா? இல்லை. அப்போ யார் நீங்கள் கேட்கிறார். முப்பக்க ஆகியவர் கேட்கிறார், சுவாமி நீங்கள் மனிதனா, கடவுளா, இறைவனா, ஆண்டவனா, யார்? அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார், இல்லை, அப்படி ஒருவர் அல்ல நான். அப்போ சுவாமி நீங்களே கூறுங்கள் யார் என்று. நான் புத்த. புத்த என்றால் ஒருவரா? இல்லை, புத்தர் என்றால் ஒருவர் அல்ல. புத்த என்பது ஒரு நபரோ ஒரு உயிரோ அல்ல. நபர், உயிர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த. புத்த என்பது சித்தார்த்த உடல் அல்ல. சித்தார்த்த உடல் அல்ல புத்த. இப்போ புத்தரை சரணடைபவர், தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார். புத்தரை சரணடைபவர் தான் சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த தெருவான் சரணம் இருப்பது இங்கேதான்.
தெருவான் சரணம் அடைந்த ஸ்ருதவத் ஆர்ய சிராவகர் என்பவர் இவரைத்தான். தெருவான் சரணம் யார் அடைகிறார்களோ, தெருவான் சரணம் செல்வது யாரோ அவர்தான் ஸ்ருதவத் ஆர்ய சிராவகர். அவருக்குத்தான் இந்த சத்தியம் போதிக்கப்பட்டது. அவருக்குத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ புத்த தம்ம சங்க என்ற தெருவான் சரணம் அடையும் ஸ்ருதவத் ஆர்ய சிராவகர் முதலில் தர்மத்தை சரணடைகிறார். நத்திமே சரணங்கள்னா தம்மோமே சரணம் வரங்கின்ற தர்மத்தை சரணடைகிறார். ஏன்? எதுவுமே இங்க இல்ல, நாங்கள் நினைப்பது எதுவுமே இல்லை, எல்லாமே மனதின் மாயை, கற்பனை, கனவு. இப்ப கனவில் தான் எல்லா மனிதர்களும் வாழ்றாங்க. இரவிலும் கனவு, பகலிலும் கனவு, டிவியை பார்த்தாலும் கனவு, பக்கத்து வீட்டரோட கதைச்சாலும் கனவு, எல்லாமே கனவு, கற்பனை, எதிலுமே உண்மை இல்லை. அவ சத்தியத்தை காண்பவர் தான், தர்மத்தை காண்பவர் தான் தர்மத்துக்குள் வருகிறார், தர்மத்தை சரணடைகிறார். அப்ப அவருக்கு வேற எங்கேயாவது சரணம் இருக்கிறதா? இல்லை. அப்ப அவர் சரண கதி அற்றவரா? இல்லை. அவர் எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்டவர், தர்மத்தை சரணடைகிறார். அவருக்கு தான் புத்தர் தெரிகிறார், அவர் தான் புத்தரை காண்கிறார். அப்போ யோ தம்மம் பசதி சோம் அம்பசதி என்கிற தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார். புத்தர் என்றால் ஒருவர் அல்ல, எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தை அடையும் வழிக்கு வந்தவர் தான் தர்மத்தை காண்பவர், சத்தியத்தை காண்பவர். அப்போ சத்தியத்தை காணாமல் அவருக்கு தெருவன் சரணம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்துல ஏராளமா, தெருவன் சரணம் இல்லை அவர்களுக்கு. புத்த என்றால், தர்மம் என்றால் என்னன்னு தெரியாது, புத்த என்றால் என்னன்னு தெரியாது, சங்க என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் தெருவன் சரணம் என்று சொல்றாங்க. ஆனால் அது அல்ல நிரந்தரமானது, அது அல்ல உண்மை. உண்மைக்கு நாங்க வரணும், உண்மையை நாங்கள் சந்திக்கணும், உண்மைக்கு நாங்கள் முகம் கொடுக்கணும். அப்போதான் எங்களுக்கு தர்மத்தை சரணடைய முடியும். உண்மை என்ன, சத்தியம் என்னன்னு பார்த்தா, சத்தியம் என்றால் ஒண்ணும் இல்லை, அது இருப்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தர்மத்துக்குள், சத்திய தர்மத்துக்குள் தான் அது இருக்கிறது. அவர் தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார், புத்தரை சரணடைபவர் தான் சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த சத்தியத்தை யார் ஒருவர் கேட்டு அறிந்து புரிந்து உணர்கிறாரோ அவர்தான் சங்க. சங்க என்பது எங்கே இருப்பவரா? இல்ல, இந்த உயிர் நபர் என்ற துஷ்டியிலிருந்து, ஆத்ம துஷ்டியிலிருந்து மீள்பவர் தான் சங்கு. ஆத்ம துஷ்டிக்குள் இருக்கும் ஒருவர் சங்க கிடையாது, அவர் புத்தஜன. அப்போ துஷ்டியிலிருந்து மீள்பவர் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார், சங்க என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போ இதுதான் தெருவான் சரணம் என்பது, இதுதான் உண்மையான தெருவான் சரணம் இங்கேதான் இருக்கிறது. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார், புத்தரை காண்பவர் சங்க என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போ அவருக்கு தான் தெருவான் சரணம் இருக்கிறது, அவர் தான் தெருவான் சரணம் அடைந்த சுத்தவர் ஆரிய சிராவகர். அப்போ இதை நாங்கள் இன்னும் நீளமா கதைச்சு கொண்டு போகலாம், இன்னும் விளக்கம் அதிகமா கொடுக்கலாம். எங்களுடைய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் முடிகிறது என்பதனால உங்களுக்கு இந்த விளக்கம் இப்போதைக்கு போதும் தானேமா சகோதரி அவர்களே? சரி சரி ஆரியன் அவர்களே, நாங்க வாரக்கிழமை தீர்க்கமான டிஸ்கஷன்ல இது பேசுவோம். ஒரு வார்த்தை சொன்னா, இந்த தெருவன் சரணம் இல்லாத ஆக்களுக்கு வேர்ல்ட்ல ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு எனக்கு ஒரு நினைவு இருக்கு. அது சத்தியமா? விலங்கல, கூட கேள்வி புரியல. அப்படி சொன்னா இந்த தெருவான் சரணம் யாருக்கும் ஒரு சரணம் இல்லை தானே. இப்ப சத்தியத்துல சரணம் இல்லாம போகாத ஆகளுக்கு ஒரு விதமான ப்ரொடெக்ஷன் இல்ல தானே. இந்த உலகத்துல ப்ரொடெக்ஷன் இல்லை. அப்படி அது சத்தியம்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது இப்படித்தான். அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க, சத்தியம் தர்மம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாத, சரணடையாத, சத்தியத்துக்குள் வராத ஒருவர் ஒரு
அஹ், அதாவது அவருக்கு ஒரு ஆம், அவர் வந்து இருப்பது அஹ், அவருக்கே அவர் இல்லாத நிலை. அதாவது அவர் இருப்பது ஏதோ ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு சிறை கைதியை போல இருக்கிறார். சரி. அவருக்கு அப்படியா? சிறை கைதியை போல இருக்கிறார். அவருக்கு துன்பம் இருக்கு. அவர் அந்த சிறை பிடிக்கப்பட்ட கைதியை போல இருப்பவருக்கு சிறைக்குள் வாழும் ஒரு உணர்வில் தான் அவர் இருக்கிறார். அப்போ அவரு நல்லா சாப்பிட்டு இதுல இன்பம் அடையணும், நல்லா வர்ணம் பார்த்து அதுல இன்பம் அடையணும், நல்ல சத்தங்களை கேட்டு அதுல இன்பம் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதனூடாக அதில் திருப்தி பெற்று பெற அதை அதிலிருந்து தான் இன்பத்தை தேடுகிறார். ஆனால் அது உண்மையானது கிடையாது. அவர் சத்தியத்துக்குள் வரும்போது அவருக்கு உண்மையான சத்தியத்தை உணரும் போது அது எல்லாமே கலைந்து போயிட்டு சாமானியமான எளிமையான தன்மைக்கு வருகிறார். அப்போ அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்குள் அல்ல, தர்மத்தை சத்தியத்தை சரணடைபவர் என்பவர் வந்து ஒரு பக்கத்துக்கு செல்பவர் கிடையாது. அது ஒரு துஷ்டி கிடையாது. எல்லா துஷ்டிகளில் இருந்தும் விடுதலை அடைந்தவர் தான் சம்மா துஷ்டிகளுக்கு வருகிறார். அப்போ துஷ்டியில இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு துஷ்டிக்குள்ள இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட அத சிறை கைதியை போல இருக்கிறார்கள். ஆனால் தர்மத்தை சரணடையும் போது அவர் அந்த சிறையை உடைத்து கொண்டு சிறையை அடித்து நொறுக்கி கொண்டு தான் அவர் அந்த சிறையிலிருந்து வெளிவருகிறார். அப்போ அவருக்கு ஏதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப அவருக்கு எது இருந்தாலும் ஒன்றுதான், இல்லை என்றாலும் ஒண்ணுதான். இப்போ சாமானியமா அவர் வீட்லயும் இருக்கலாம், காட்டுலயும் இருக்கலாம், ரோட்லயும் இருக்கலாம், எந்த இடத்துலயும் இருக்கலாம். இது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சத்தியம். நிற்கும் இடத்திலும், நடக்கும் நிலையிலும், இருக்கும் இடத்திலும், படுக்கும் நிலையிலும் கூட எல்லா நிலைகளிலும் இந்த சத்தியத்தை அவர் கையாளுகிறார், சத்தியத்துக்குள் இருக்கிறார். அப்போ அவர் துஷ்டிகளில் இருந்து தான் மீள்கிறார். அப்போ அவருக்கு ஒரு கட்டம் கிடையாது, அவருக்கு ஒரு பக்கம் கிடையாது, அவருக்கு அந்த சிறை கிடையாது. அப்போ அவர் அந்த ஆகாயத்தில் பறக்கும் போல, ஆகாயத்தில் பறக்கும் அந்த பறவையை போல அவருக்கு சுதந்திரமா பறப்பார், சுதந்திரமா பறப்பார். அப்போ அந்த சுதந்திரமான பறவையை போல சத்தியத்தை புரிந்து கொண்டவர் வானில் பறப்பார். அவருக்கு எல்லை கிடையாது, அவருக்கு ஒரு கூடு கிடையாது. அவர் சுதந்திரமா பறப்பார், ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பார், இனிமையாக இருப்பார், புன்னகையோடு இருப்பார். அப்படித்தானே சகோதரி அவர்களே? ஆமா ஆரியன் அவர்களே, எங்களுடைய டைம் இப்ப ஆமா. நாங்க இது அப்போ நாம இன்றைக்கு இந்த வேலை சூம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். அப்போ எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு குருநாதர் அவர்களுக்கு பாத நமஸ்காரங்கள். அனைவருக்கும் இந்த சத்திய தர்மம் கேட்கணும், எல்லாருக்கும் இந்த சத்திய தர்மம் போகணும், எல்லாரும் இந்த துஷ்டிகளில் இருந்து மீண்டு சமாதுஷ்டிக்கு வந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைய இந்த அனைத்து சத்திய தர்மங்களும் துணையாக இருக்க வேண்டும். திருவம் சரணம். திருவம் சரணம் ஆரியன் அவர்களே, திருவம் சரணம் எல்லாரும். சரணம் ஆரியன் அவர்களே, திருவம் சரணம்மா.